இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார கேட்டு சம்மந்தி வீட்டுக்கு போய் செய்முறையில வெண்ணிலாக்கு 40 பவுனு, வருணுக்கு 10 பவுனு நான் போட சொன்னதா சொன்னீங்க? என்னமா சொல்ற? இவரு எதுக்காக அங்க போய் சீரெல்லாம் கேட்க போறாரு? அத நீ உன் புருஷன் கிட்ட தான் கேட்கணும். மாப்பிள்ள, லீலாவதி சொல்றது உண்மையா? நீங்க சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு செய்முறை செய்ய சொன்னீங்களா? சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. கேட்டதோட இந்த பிரச்சனை முடியல தம்பி. நான் தான் நிஜமாவே சீர் கேட்டதா நினைச்சு வீட்டை அடமான வச்சு நகை வாங்குறேன்னு போய் மொத்த பணத்தையும் தொலைச்சிட்டு அண்ணன் குடும்பம் இன்னைக்கு நடு ரோட்ல நிக்குது. மச்சான், வாயை திறந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் கேக்குறாங்கல்ல. மச்சான், நான் ஒன்னும் வெண்ணிலா போட்டு வர நகையை வச்சுதான் நம்ம குடும்பம் வாழணுன்றதுக்காகலாம் பண்ணல. அன்னைக்கு சாராவோட அம்மா வந்து வெண்ணிலாவை எப்படி ஒன்னில சொல்லி கேலி பண்ணிட்டு போனாங்க. அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் வெண்ணிலாவை ஒன்னும் சொல்லிட கூடாதுன்னு முன்னாடியே யோசிச்சு அவங்க கிட்ட போய் ஏதாவது பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு உங்க பொண்ணுக்கும் கௌரவமா இருக்குன்னு சொன்னேன். நான் ஒன்னும் இவ்வளவுதான் பண்ணணும் அவ்வளவுதான் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. போதும், நிறுத்துங்க மாப்பிள்ள. இந்த குடும்பத்தோட கௌரவங்கிறது வெண்ணிலா போட்டுட்டு வர நகைகள்ல இல்ல. நாம இது வரைக்கும் எவ்வளவு கண்ணியமா வாழறோங்கிறத பொறுத்துதான் இருக்கு. அது புரியாம நீங்க சீர்சனத்தை வேணும்னு கேட்ட பாவத்தை கூட மன்னிச்சிட முடியும். ஆனா அத கேட்க சொன்னதா அக்காவை கை காமிச்சிருக்கீங்க. எந்த குடும்பம் அவமானப்பட்ட கூடாதுன்னு கலங்கி துடிச்சு நாம வெண்ணிலாவுக்கு சீர் செய்யணும்னு சொன்னாங்களோ அவங்கள, என் அக்காவை கொச்சப்படுத்திருக்கீங்க. இதுக்கு உங்களை எப்படி மன்னிக்கிறது? ஏமாப்ல, எதுக்கு உங்க புத்தி இப்படி குறுக்கு புத்தியா போகுது? இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு அண்ணாமலை எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கான்னு நாம எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். அது தெரிஞ்சும் நீங்க அத போய் ஏன் இப்படி கெடுக்க நினைக்கிறீங்க? நீங்க பண்ணது பெரிய தப்பு மாப்பிள்ள. ஒரு குடும்பம் கடனாகி அசிங்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தோட வலியும் வேதனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது அனுபவிச்சது நாங்க. அது தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. இங்க பாருங்க மாப்பிள்ள, என்னைக்கு வெண்ணிலா இந்த குடும்பத்தோட மருமகன் அண்ணாமலை முடிவு பண்ணாலோ அன்னைக்கே அந்த மொத்த குடும்பமும் நம்ம குடும்பம் தான். அவங்க தரத்தை ஆழம் பார்க்க நினைக்கிறது இந்த குடும்பத்தோட கௌரவத்தை கெடுக்க நினைக்கிறதுக்கு சமம். வெண்ணிலா குடும்பத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு முடிவோட இருந்தோம். அது நீங்க ஒரே காரணத்தினால இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம்.